திருப்பூர் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் யாயா நித்யா, ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இனியொரு விதி செய்வோம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சைல்ட் அண்ட் ஜெனரல் சைக்காலஜி கவுன்சிலரான மிஸ்ஸஸ் கவிதா ஜனார்த்தனன் மேம் நம்மளோட இருக்காங்க. எக்ஸாம் டைம் வரப்போகுது. இந்த டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே பதட்டமா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு கூல் டவுன் பண்ற மாதிரி ஒரு சில டிப்ஸ் நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹாய் நித்யா, திருப்பூர் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மேம், போர்டு எக்ஸாம்னாலே ஒரு பயம் பதட்டம் உருவாகுது. இது எதனால? போர்டு எக்ஸாம்ஸ்னாலே இன்னைக்கு நேத்துன்ட்டு இல்ல, காலமா இந்த பதட்டம் நிலவுது. இது எதனால அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, வீட்டுல இருக்கிற ப்ரெஷர், சமூகத்துல இருக்கிற ப்ரெஷர் அண்ட் பிளஸ் ஸ்கூல்ல வைக்கப்பட ப்ரெஷர். ஏன்னா எப்பவுமே நம்ம வெற்றியாளர்களை கொண்டாடி பழகுன இந்த சமூகம் அவங்களோட மதிப்பெண்கள் என்ன அப்படின்ட்டு வீட்டுல 4 பேர் கேட்பாங்க. அந்த குழந்தைக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையும் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். ஸ்கூல் அப்படின்ற இடத்துல அவங்களோட அந்த ஸ்கூலோட பேர் கெடக்கூடாது, ஸ்கூல்ல இத்தனை பேர் நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ற ஒரு ப்ரெஷர். சமூகம் சார்ந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நம்மளோட மதிப்பெண்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதனாலேயே எக்ஸாம் அப்படின்னாலே, அதுவும் போர்டு எக்ஸாம்ஸ் அப்படின்னாலே, போர்டு எக்ஸாம்ஸ் வரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பதட்டத்தை குழந்தைங்க மேல திணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மேம், போர்டு எக்ஸாம்ஸ் அப்ப பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணணும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது? ஸோ போர்டு எக்ஸாம்ஸ் டைம்ல ஆல்ரெடி குழந்தைகள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் பதட்டத்திலையும் ஒரு பயத்திலையும் இருப்பாங்க. இந்த டைம்ல பேரண்ட்ஸ் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும். அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, பட் அவங்களுக்கு பியர் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நம்மளோட சொந்தக்காரவங்களுக்கு பதில் சொல்லணும், சமூகத்துக்கு பதில் சொல்லணும். எஜுகேஷனுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இவ்வளவு டியூஷன் வச்சிருக்கோம், ஏற்கனவே ஒரு கசின் இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பியர் ப்ரெஷர் கொடுக்காம தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களோட டேலண்ட் என்ன, உங்க குழந்தைங்களோட அந்த கெப்பாசிட்டி என்னன்னு புரிஞ்சு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. குழந்தைங்களை எக்ஸாம் டைம்ல டிவி பார்க்க கூடாது, பாட்டு கேட்க கூடாது, விளையாடக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம அவங்களுக்கு புரிய வச்சு, ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு ½ hour 1 hour நீங்க விளையாடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் டைமும் கொடுங்க. போர்டு எக்ஸாம் அப்ப ஸ்கூலுமே ஹியூஜ் ரோல் பிளே பண்ணுது. ஸோ டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது இந்த சமயத்துல? போர்டு எக்ஸாம்ஸ் டைம்ல ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னா, ஒரு கிளாஸ்ல எக்ஸாம்பிள் 30-40 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த 30-40 பேரும் ஒரே மாதிரி திறமைசாலியா இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல திறமைசாலியா இருக்கலாம். கிளாஸ்ல கம்பேர் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்ன சப்ஜெக்ட் வரும் வராதுன்னு கண்டிப்பா ஒரு டீச்சரா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன கஷ்டப்படுறாங்களோ அதுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அவங்களுக்கு கேர் எடுத்து சொல்லி கொடுக்க பாருங்க. இந்த மாதிரி வரும்போது வீட்டுல மட்டும் இல்ல, ஸ்கூல்ஸ்லயும் பிடி கட் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைப்ரரி டைம் கொடுக்காம இருக்கிறது, இல்ல எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வச்சு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பியர் ப்ரெஷர் கொடுக்கறது தவிர்க்கலாம். ஏன்னா ஸ்கூலுக்கு எப்படி மதிப்பெண் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தையோட மனநலமும் அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் முக்கியம் அப்படின்னு நான் கருதுறேன்.